வெர்டிகோ அதாவது தலை சுற்றல், பர்டிகுலராக கண்ணை ஓப்பன் பண்ணாலே சீலிங்கே சுற்றுற மாதிரி ஒரு நிலை. இந்த மாதிரி நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்களா? கண்ணை திறந்தாலே சீலிங்கே சுற்றுது, ரூமே சுற்றுற மாதிரி இருக்குது, கண்ணை மூடி வச்சுருந்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, பயமாக இருக்குது கண்ணை திறக்கிறதுக்கு. இது நாள் பட்டு ரொம்ப வருஷமாக நான் சஃபர் ஆகிட்ருக்கேன். இதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. மெடிசன் சாப்பிடும்போது அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு நான் மெடிசன் சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் இல்லை. நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வராங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயம் வியாதி இல்லை. நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் டெஃபினட்டாக அது ஒரு சிரமம் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. வலி ஆகட்டும், நீங்கள் தலை சுத்தல் ஆகட்டும், காதில் இறைச்சல், என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அவஸ்தைன்னு உணர்ந்துட்டுருக்கிற விஷயம் சரியாகணுங்கிறது உண்மைதான். ஆனால் அதுதான் பிரச்சனையோட ரூட் காஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் நீங்கள் மெடிசன் எடுக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மெடிசனை நிறுத்திட்டிங்கன்னா திரும்ப வந்துடுற மாதிரி இருக்குது. ஏன்னா பிரச்சனை எங்கேன்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்காததுனால தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்க உங்கள் மருந்துகள் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது தற்காலிகமானது தான். உங்கள் மருந்துகளை நாள் பட்டு நீங்கள் எடுக்கும்போது அது சைட் எஃபெக்ட்ஸ் வருங்கிறதையும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பிரச்சனைகள், அதாவது இப்போ நீங்கள் வெர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலை சுற்றலில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதில் இறைச்சல், சவுண்டு, காது சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, யூரின் சம்மந்தமான பிரச்சனையும் இருக்கும். என்ன இருக்கக்கூடும்? யூரின் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறேன், இப்போ தான் யூரின் போயிட்டு வந்த மாதிரி மறுபடியும் யூரின் போகணும் போல் ஒரு எண்ணம் இருக்குது, யூரின் போகிறேன் ஆனால் கம்மியாக வர மாதிரி இருக்குது, லேட்டாக வர மாதிரி இருக்குது, யூரின் போனால் பிஸ்ஸிங் பவரே இல்லை, ப்ரெஷர் கொடுத்து யூரின் போகணும் போல் ஒரு எண்ணம் இருக்குது, இடுப்பு கீழே தெம்பில்லை, இந்த மாதிரி சால்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுது, மனசுக்குள்ளே பயம் நிறையா இருக்குது, எப்பவுமே நான் ஒரு தயக்கமான பர்சன் தான், ஒரு போல்டான பர்சன் கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது நீங்கள் உணர்ந்துட்டுருப்பீங்க இந்த வெர்டிகோவோட சேர்ந்து. ஸோ தயவு செய்து இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கும் உங்களோட வெர்டிகோவுக்கும் டைரக்ட் சம்மந்தம் இருக்குங்க. உங்கள் கிட்னி உங்களுக்கு ஒரு அலர்ட் சிக்னல் சொல்லிகிட்ருக்கு இந்த வெர்டிகோவை கொடுத்து. தயவு செய்து அதை சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். உன்னோட ஒன்று சம்மந்தம் இருக்குன்னு அட்லீஸ்ட் இப்போவாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரூட் காஸை ட்ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும்.